ஹரியானா ஒரு வட இந்திய மாநிலமாகும். ஹரியானா என்ற சொல்லுக்கு கடவுளின் இருப்பிடம் என்பது அர்த்தம். பஞ்சாபின் கிழக்கு பகுதியை பிரித்து 1966ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. இது வடக்கில் பஞ்சாப் மற்றும் இமாச்சல் பிரதேசத்தையும், மேற்கு மற்றும் தெற்கில் ராஜஸ்தானையும், கிழக்கில் உத்தரப்பிரதேசத்தையும் எல்லையாக கொண்டுள்ளது. ஹரியானா மாநிலம் டெல்லி நகரத்தை வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு திசைகளில் சூழ்ந்துள்ளதால் ஹரியானாவின் சில பகுதிகள் டெல்லியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஹரியானாவின் தலைநகரம் சண்டிகர். இது பஞ்சாப் மாநிலத்துக்கும் தலைநகரம் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஹரியானா மாநிலத்தின் வரலாறு, அரசியல், பொருளாதாரம், மக்கள், கலாச்சாரம் உள்ளிட்ட பலவற்றை பற்றிய ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். ஹரியானாவின் வரலாறு சிந்து சமவெளி நாகரிகத்தை குறிக்கிறது. ஹைசர் மாவட்டத்தில் உள்ள ராக்கிகாரி மற்றும் ஃபத்தேபாத் மாவட்டத்தில் உள்ள பிர்ரானா கிராமங்களில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய மற்றும் பழமையான தலங்கள் காணப்படுகின்றன. தொல்பொருள் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி ராக்கிகாரி என்பது ஹரியானாவின் காகர் நதிப்படுகையில் தோன்றிய பண்டைய ஹரப்பா நாகரிகத்தின் தோற்றமாக இருக்கலாம். பின்னர் அது படிப்படியாக சிந்து சமவெளி நாகரிகமாக மாறியது என தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஹரியானாவின் பத்லி, தாத்ரி, கர்கன், ஹான்சி உள்ளிட்ட நகரங்களில் ஜெயின் தீர்த்தங்கரரின் 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெங்கல மற்றும் கற்சிலைகள் கிடைத்துள்ளன. 44,212 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஹரியானாவில் சுமார் 2,53,00,000 மக்கள் வசிக்கின்றனர். மாநிலத்தின் தலைநகரமாக சண்டிகார் நகரமும் மிகப்பெரிய நகரமாக ஃபரிதாபாத் நகரமும் உள்ளது. ஹிந்தி அதிகாரபூர்வ மொழியாகவும் கூடுதல் மொழிகளாக இங்கிலீஷ் மற்றும் பஞ்சாபி ஆகியவை இருக்கின்றன. 22 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள ஹரியானா 90 சட்டமன்ற தொகுதிகளையும் 10 மக்களவை தொகுதிகளையும் 5 மாநிலங்களவை தொகுதிகளையும் கொண்டுள்ளது. ஹரியானாவின் பொருளாதாரம் விவசாயம் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் தங்கியுள்ளது. மாநிலத்தில் பாயும் ஒரே நதியான காகர் விவசாயத்தை செழிப்பாக வைத்துள்ளது. கோதுமை மற்றும் பருத்தி முக்கிய பயிர் உற்பத்திகளாக இருக்கின்றன. ஹரியானா தொழில்துறை வளர்ச்சியிலும் விரைவான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. வாகனம், தகவல் தொழில்நுட்பம், விவசாயம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆகியவை முக்கிய தொழில்களாக இருக்கின்றன. ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆட்டோமொபைல் உதிரிபாக உற்பத்தியாளர்களின் விருப்பமான இடமாக இருப்பதால் ஹரியானா நாட்டின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மையங்களில் ஒன்றாக உள்ளது. பானிபட் நகரில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெடுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தெற்காசியாவில் 2வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். ஹரியானாவின் கலாச்சாரம் தலைமுறைகளை கடந்து வரும் மரபுகளால் ஆனது. ஹோலி, தீஜ், கர்வா சாத் உள்ளிட்ட எண்ணற்ற பண்டிகைகள் இப்பகுதியில் கொண்டாடப்படுகிறது. இத்தகைய பண்டிகைகளில் மக்கள் மகிழ்ச்சியான சடங்குகள் மற்றும் துடிப்பான கொண்டாட்டங்களில் பங்கேற்க ஒன்று கூடுகின்றனர். வண்ணமயமான தலைப்பாகைகள், எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட துப்பட்டாக்கள் மற்றும் வண்ணமயமான புடவைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஹரியானாவின் உடையானது மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிக்கிறது. ஹரியானா அதன் நளினமான நடன வடிவங்களுக்கு புகழ்பெற்றது. அலங்கார ஆடைகளுடன் கூடிய நளினமான நடன அசைவுகள் பார்வையாளர்களை வசீகரிக்கின்றன. மிகவும் பிரபலமான நடன வடிவங்களில் ஒன்று கூமர் ஆகும். இது சிறப்பு சந்தர்ப்பங்களில் பெண்களால் ஆடப்படும் நடனமாகும். மேலும் ஹோலி பண்டிகைகளின் போது ஆடப்படும் பாக் நடனம், ஹரியானாவின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஜுமார் நடனம் ஆகியவையும் மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற நடன வடிவங்களாக உள்ளன. ஹரியானாவின் கர்னால் மாவட்டத்தில் அமைந்துள்ள கர்னா ஏரி நகர வாழ்க்கையின் சலசலப்பில் இருந்து விடுபட உதவும் ஒரு அமைதியான மற்றும் அழகிய நீர்த்தேக்கமாகும். செழிப்பான பசுமையால் சூழப்பட்ட மற்றும் அதன் மையத்தில் வசீகரமான சிறு தீவால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஏரி படகு சவாரி செய்வதற்கும் பிக்னிக்கிங் செய்வதற்கும் ஏற்றது. அமைதியான சூழல், மயங்க வைக்கும் சூரியன் மறையும் காட்சிகள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் அமைதி தேடுபவர்களுக்கு கர்னா ஏரி உகந்த இடமாகும். சூரஜ் குந்த் சர்வதேச கண்காட்சி என்பது ஹரியானா மற்றும் பிற மாநிலங்களின் துடிப்பான கலைகள், கைவினைப் பொருட்கள், இசை மற்றும் நடன வடிவங்களை வெளிப்படுத்தும் ஒரு வருடாந்திர கலாச்சார நிகழ்வாகும். ஃபரிதாபாத் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான கண்காட்சி நாடு முழுவதிலும் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் கைவினைஞர்கள், கலைஞர்களை ஈர்க்கிறது. இந்த கண்காட்சியில் வண்ணமயமான கலாச்சார நிகழ்ச்சிகள்,
பாரம்பரிய கைவினைப் பொருட்கள், நேர்த்தியான கலைப்படைப்புகள் மற்றும் சுவையான பிராந்திய உணவு வகைகள் கிடைக்கின்றன. ஹரியானாவின் வளமான கலாச்சார பாரம்பரியங்கள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரியங்களின் துடிப்பான கலவையை இந்த கண்காட்சி பார்வையாளர்களுக்கு வழங்குகிறது. சண்டிகார் நகரம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய இரு மாநிலங்களுக்கும் பொதுவான தலைநகரமாக செயல்படுகிறது. புகழ்பெற்ற கட்டிடக்கலைஞர் லே கார்பூசியர் வடிவமைத்த சண்டிகார் நவீனத்துவம் மற்றும் பசுமையான இடங்களின் சரிவிகித கலவையை கொண்டு உன்னிப்பாக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட நகரமாகும். இது இரு மாநிலங்களுக்கும் நிர்வாக மையமாக செயல்படுகிறது. முக்கியமான அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலாச்சார அடையாளங்களை கொண்டுள்ளது. சண்டிகாரின் தனித்துவமான கட்டிடக்கலை, துடிப்பான நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் அமைதியான சுக்னா ஏரி ஆகியவை சண்டிகர் நகருக்கு அழகு சேர்க்கின்றன. நெவர் எனஃப் கார்டன் ரயில்வே என்பது ஹரியானாவில் உள்ள ஒரு பூங்காவுக்குள் அமைந்துள்ள மினியேச்சர் ரயில் நிலையமாகும். பூங்காவிற்குள்ளேயே அமைந்துள்ள சிறிய பாலங்கள், டன்னல்கள் உள்ளிட்டவற்றை கடந்து வரும் இந்த ரயில் அங்கேயே உள்ள சிறு சிறு ஸ்டேஷன்களையும் கடந்து வருகிறது. பொழுதுபோக்கு அம்சத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த மினியேச்சர் ரயிலில் சிறுவர்கள் மட்டுமன்றி பெரியவர்களும் கண்டு ரசிக்கின்றனர். ஹரியானாவில் உள்ள சுல்தான்பூர் தேசிய பூங்கா இயற்கை மற்றும் பறவை ஆர்வலர்களுக்கான புகலிடமாக உள்ளது. கர்கனில் அமைந்துள்ள இந்த தேசிய பூங்கா பிரமிக்க வைக்கும் பல்வேறு வகையான பறவை இனங்களுக்கு தாயகமாக உள்ளது. இந்த பூங்காவின் பசுமையான பாதைகள் வழியாக நடந்தபடி ஏரிகளிலும் மரங்களிலும் காணப்படும் அரிய மற்றும் அழகான பறவை இனங்களை கண்டு ரசிக்கலாம். ஹரியானாவில் அமைந்துள்ள குருக்ஷேத்ரா நகரம் மகாபாரத இதிகாசத்தின் பூமியாக அறியப்படுகிறது. மகத்தான வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ள இந்நகரம் குருக்ஷேத்திர போர் நடந்த போர்க்களம் என்று நம்பப்படுகிறது. ஒரு புனித நகரமாக கருதப்படும் குருக்ஷேத்ராவில் ஏராளமான பழங்கால கோவில்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் பிரம்ம சரோவர் மற்றும் ஜோதிசர் ஆகிய கோவில்கள் யாத்ரீகர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களை ஈர்க்கின்றன. ஹரியானாவின் பிஞ்சோர் கிராமத்தில் அமைந்துள்ள பீமா தேவி கோவில் வளாகம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கோவில்களை கொண்ட ஒரு தொல்லியல் தலமாகும். இந்த வளாகம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் கல்வெட்டுகள், நேர்த்தியான சிற்பங்கள் மற்றும் ஒரு காலத்தில் இப்பகுதியில் செழித்து வளர்ந்த பண்டைய நாகரிகத்தின் எச்சங்கள் ஆகியவற்றை காட்சிப்படுத்துகிறது. டெல்லி ஹரியானா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள துக்லாபாத் கோட்டை துக்ளக் வம்சத்தின் ஆட்சியின் அற்புதமான நினைவூட்டலாக உள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டையானது பாரிய கல் சுவர்கள், பிரம்மாண்டமான நுழைவாயில்கள் மற்றும் அதன் கட்டிடக்கலை மகத்துவம் மற்றும் இராணுவ முக்கியத்துவத்தை பற்றி பேசும் பிரம்மாண்டமான கோட்டையாக உள்ளது. வரலாற்று நகரமான ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ள பட்ஷாஷிபக் குருத்வாரா மிகப்பெரிய வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த சீக்கியர்களின் புனித தலமாகும். சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் தேவ் தனது பயணத்தின் போது இங்கு வந்ததாக நம்பப்படுகிறது. இந்த குருத்வாரா அற்புதமான கட்டிடக்கலை கூறுகள் மற்றும் அமைதியான சுற்றுப்புறங்களை கொண்டுள்ளது. ஹரியானாவின் கலாச்சார நிலப்பரப்பில் எம்ப்ராய்டரி கலை குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது. புல்காரி எம்ப்ராய்டரி போன்ற நேர்த்தியான மற்றும் சிக்கலான எம்ப்ராய்டரிகளுக்கு இம்மாநிலம் பெயர் பெற்றது. இது துணிகளில் வண்ணமயமான நூல்களை கொண்டு சிக்கலான வடிவங்கள் மற்றும் காட்சிகளை உருவாக்குகிறது. மற்றும் மகாபாரத காட்சிகளை சித்தரிக்கும் குருக்ஷேத்ரா ஸ்டைல் ஓவியங்களும் ஹரியானாவில் புகழ்பெற்றது. இந்த கலை படைப்புகள் ஹரியானாவின் கைவினை கலைஞர்களின் திறமை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்துகின்றன. ஹரியானாவின் பஞ்ச்குலா நகரில் அமைந்துள்ள கற்றாழை தோட்டம் ஆசியாவின் மிகப்பெரிய தோட்டமாகும். இது அரிய மற்றும் அழிந்து வரும் சில கற்றாழை இனங்களை கொண்டுள்ளது. சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த கற்றாழை தோட்டத்தில் சுமார் 3500க்கும் மேற்பட்ட கற்றாழை செடி இனங்கள் காணப்படுகின்றன. ஹரியானாவின் மோர்னி மலைத்தொடரில் அமைந்துள்ள காரோ பீக் என்பது மாநிலத்தின் மிக உயரமான சிகரமாகும். இந்த சிகரத்தின் உயரம் 1499 மீட்டர் ஆகும். ஹரியானாவின் கர்கன் நகரம் மாநிலத்தின் பொருளாதார மையமாக விளங்கும் ஒரு மில்லினியம் சிட்டியாகும். இங்கு 5 ஸ்டார் ஹோட்டல்கள், மிகச்சிறந்த ரெஸ்டாரண்ட்கள், பார்கள், பப்கள், டான்ஸ் கிளப்கள் உள்ளிட்டவற்றை கொண்டுள்ளது. அடிக்கடி பார்ட்டி செய்யும் பார்ட்டிகளுக்கு இந்நகரம் சொர்க்கமாக திகழ்கிறது. ஹரியானா மாநிலத்தின் கல்வி அறிவு விகிதம் 76.64% இது தேசிய சராசரியை விட கூடுதலாகும். இம்மாநிலம் 48 பல்கலைக்கழகங்கள், 1038 கல்லூரிகள் உட்பட பல உயர்தரமான கல்வி நிறுவனங்களை கொண்டுள்ளது.
ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ள பெகோவா நகரம் இந்துக்களின் முக்கிய யாத்ரீக நகரமாக உள்ளது. சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் கிருஷ்ணர் மற்றும் மகாபாரதத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. இந்நகரில் உள்ள பல்வேறு கோவில்களில் புகழ்பெற்ற கோவிலாக சரஸ்வதி கோவில் உள்ளது. ஹரியானா மாநிலம் இந்திய விளையாட்டு துறைக்கு மிக முக்கிய பங்களிப்பு செய்கிறது. இம்மாநிலம் பல சிறந்த விளையாட்டு வீரர்களை நாட்டுக்கு வழங்கியுள்ளது. அவர்களுள் கபில் தேவ், சாக்ஷி மாலிக், நீரஜ் சோப்ரா, கீதா போகாட், பபிதா குமாரி உள்ளிட்டவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள்.